நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஆட்சியில் எதுவுமே கிடைக்கல. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதில் ஒன்றுமே நிறைவேறல. அப்போது ஆல்டர்னேட் பார்க்குறாங்க. ஆல்டர்னேட் யார்? பிஜேபியா? ஒன்றும் கிடையாது. ஆல்டர்னேட் அதிமுக. அப்போ என்னையெல்லாம் பார்க்குறப்ப அவங்க ஏதாவது அவர் பண்ணணும், அவர் பண்ணுவார் அப்படி ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க மக்கள். இதுதான் உண்மையான நிலவரம். தொகுதி மக்களுக்கு சொல்லப்போனால் இந்த கோடை இந்த வெயில், அது இந்த வருஷம் வெயில் கொளுத்தி எடுத்துருச்சுங்க. பல பகுதிகளில், ஒரு சில பகுதிகளை தவிர்த்து பல பகுதிகளில் தண்ணீர் கொஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. குளிக்க தண்ணி விடுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட உப்பு தண்ணி தான் மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. நான் சில இடங்கள்லாம் நானே சென்று அந்த தண்ணியை பருகி பார்த்தேன். உப்பு தண்ணி எவ்வளோ நாளைக்கு இந்த மக்கள் உப்பு தண்ணியை குடிச்சிட்டு வாழ முடியும்? நான் அதுதான் ஒரு முடிவெடுத்தேன். அந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே முடிவெடுத்தேன். நான் நாமக்கல் மாவட்டம் பூரா எங்கெங்கெல்லாம் வறட்சி இருக்குதோ அந்த வறட்சி பகுதிகளுக்கெல்லாம் சென்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அங்கே என்னுடைய சொந்த செலவுலையே என்னுடைய போரையே என்னுடைய ரிக் வண்டியை கொண்டு போய் போர் போட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து, தண்ணி எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த சின்ன அளவில் சுத்திகரிப்பு பண்ணி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இப்போலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் செய்து தரலான்ட்டு நான் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நம்பர் 2, கோயில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் பூரா நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கிறப்ப கோயிலெல்லாம் கட்டி விட்டாங்க. முக்கால்வாசி ஊரில் பாதி கோயில் பிரச்சனை போனால் கோயில் பிரச்சனை. அந்த கோயில் பிரச்சனையெல்லாம் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும்னா 5000 கோடி வேணும். அந்த அளவுக்கு அந்த கோயில் பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, என்னால் முடிந்த அளவு அந்த கோயில் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு என்ன உதவி பண்ணணுமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் பேசிக்கலாக நான் ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட்டரு. என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையே லாரியில் தான் ஆரம்பித்தது. நான் தொழில் தொடங்கினதை அன்றைக்கெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது லாரி தொழில். எவ்வளவோ அன்றைக்கி என்ன பிரச்சனைனா, 100 வண்டி தேவைன்னா 90 வண்டி தான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தது. நல்ல ரேட்டு கிடச்சிது. இன்றைக்கி 100 வண்டி தேவைன்னா 150 வண்டி இருக்குது. அப்போ அதை நம்ம முதலீடு முட்டுவலி குறைக்கணும். அப்படின்னா அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் நகர்னு ஒன்று உருவாக்குனா அந்த முட்டுவலி செலவை குறைக்கலாம். 10 நாளில் முடிக்கிற வேலையை முடிக்கிற லாரி 9 நாளில் முடிச்சிங்கன்னா அதுக்கு லாபம். அதே மாதிரி அதுக்கு மேலே எஃப்சிக்கு போகிறப்ப ஸ்டிக்கரு 3 கம்பெனிக்கு தான் இந்த அரசு பர்மிஷன் கொடுத்துருக்குது. இந்த 3 கம்பெனி ஸ்டிக்கரை வாங்கினா மட்டும்தான் எஃப்சி பண்ணலாம். மீதி கம்பெனி எல்லாம் அந்தளவுக்கு ஈக்குவலாக இல்லையா? ஒரு மிகப்பெரிய தொகையை கைமாறி இருக்குது. அந்த கைமாறினால அந்த கம்பெனியில் மட்டும்தான் வாங்க சொல்லுது. இதையெல்லாம் நான் பாராளுமன்றம் சென்றால் எடுத்துரைத்து எவ்வளவு முட்டுவலி செலவு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சொல்கிறேன், எவ்வளவு குறைக்க முடியுமோ அதை குறைப்பதற்கான முயற்சி எடுப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.